உன் படிப்புக்காக என் நகையெல்லாம் கொடுத்தேன். நீ ஒரு துர்பாக்கியம் பிடிச்ச. ஒரு நகையை கூட உன்னால மீட்டுக்க முடியல. என் அம்மானை கூப்பிடாத. நகையை நாளைக்கே உருகிடுவேன். இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். I'm not satisfied with your performance, Arjun. Sorry, நீங்கள் வேற வேலை பார்த்துக்கோங்க. இங்கே கண்டினியூ பண்ண முடியாது. கடவுளே, அடுத்த ஜென்மம் ஒண்ணுமே எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல மனைவியை கொடு, நான் நல்லா பார்த்துக்கணும், கடன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடு. என்னால் இந்த உலகத்துல வாழ முடியல. இது விட்ட வேற வழி தெரியல. யாரியா நீ? தம்பி எங்க போற? நிம்மதியான சாவு கூட விட மாட்டீங்களா? என்ன விடுங்கயா. சாவரும் சாரா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாகுடா. என் கால் மாட்டிக்கிச்சுடா, கொஞ்சம் எடுத்து விட்டு போய் சாகுடா. எனக்கு அதெல்லாம் டைம் இல்லையா. என்ன விடியா, நிம்மதியா சாவு விடுங்கயா. இங்க இருந்தா சாக போற. இங்க இருந்து விழுந்தா உன் மூஞ்சி மோரெல்லாம் உடஞ்சி கொத்து புரட்டா மாதிரி ஆகி கூடாண்டா. யாரும் உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுடா. முடி மட்டும் தான் இருக்கும், பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் வேலையை பார்த்து நீ போயா. போறது போற, இந்த காலை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டு போடா ப்ளீஸா. ஏன் உயிரை எப்படி வாங்குறீங்க? வந்து தொலைற ஏரியா, வந்து தொலைற ஏரியா. சாவ கூட விட மாட்டேன். வாடா, நீ எதுக்கு இங்க வாடா, நீ எதுக்கு வாயா வா. கால் மாட்டவே இல்லை. எங்கடா போற? செத்தா போன உடனே செத்துருக்கியா? அது என் பிரச்சனையா, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு என்ன காப்பாத்துறன்னு நினைக்கிற? இப்ப விழுந்து செத்தால உனக்கு பிரச்சனை தீர போறது கிடையாதுடா. எப்படி நீ சொல்ற? நீ எதுக்கு என்ன காப்பாத்துற? இங்க கீழே இருந்து விழுந்தோன்னு மூஞ்சி முறையில அடிபடும், கை கால் உடையும். உடஞ்ச பிறகு சாகலன்னு ஆஸ்பத்திரியில தானே கொண்டு வைப்பாங்க. உனக்கு செலவு பண்ண காசு இருக்கா? இல்ல வீட்டுல ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா? விழுந்தா செத்துருவே நீ நினைக்கியா? சொல்லு. என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு என்ன பண்றது தெரியல. எனக்கு இருந்த ஒரே இதுதான். நான் என்ன பண்றது? சரி இப்போ சத்தே ஆகும். சாவுறேன்யா. சரி சாகு. உனக்கு 2 சான்ஸ் தரேன். அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்க, அதுக்கப்புறம் சாகு. என்ன 2 சான்ஸு? என்ன இது? இது சிவப்பு மாத்திரை பிடி. இது வந்துட்டு போட்டால் உடனே செத்துருவேன், ரத்தம் வலிஞ்சு சாவ. சரியா? உடனே போயிடலாம், சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போய் சேர்ந்துடலாம். சரியா? இது ப்ளூ மாத்திரை. ஆனால் இந்த மாத்திரை போட்டால் உனக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கும். இந்த டைமுக்குள்ளே உன் வாழ்க்கையும் மாறலாம். நீ என்ன வேணாலும் பண்ணலாம். யாரை திட்டினாலும் திட்டிக்க, யார்கிட்ட பேசினாலும் பேசிக்க. உன் வாய்ப்பு உன் கையில். என்ன சொல்ற? யாரை வேணா திட்டலாமா? யாரை வேணாலும் மேனேஜரை யாரை வேணாலும் திட்டிக்கலாம். எங்கள் நகைய அடமான வச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? எடுத்துக்கலாம். வாழ்க்கை மாறலும். ஏதோ சொல்ற. இனி உன் வாழ்க்கை உன் கையில். உன் முடிவை நீயே பார்த்துக்க. சரியா? என்ன மாற்றி கூட்டிட்டு போறேன்ட்ட?
2 மாத்திரை என் கையில் கொடுத்துட்டு போகிறாரு அந்த ஆள். இவரை பார்த்தா நம்பவும் முடியல. நான் இப்படி ஒரு வாய்ப்பாக இருக்குது. அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் 10 நிமிஷம் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை வேணால் திட்டலான்னு சொல்கிறாரு. ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? மேனேஜரை திட்டலாமா? எங்கள் அம்மா நான் நகையை மீட்டிடலாமா? Upon a time, there lived a ghost. He was known to be a killer and feared the most. ஹலோ மேனேஜர் சார், ஏதோ என்ன ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்ன சார் என்ன ஃபயர் பண்ணுறது? இந்த நிமிஷமே நான் பேப்பர் போடுறேன் சார். எனக்கு இந்த வேலையே தேவையில்லை. அப்புறம் சார், நீங்கள் ஒரு வேஸ்ட்டு பீஸு. சும்மா ஏசி ரூமில் உட்காந்து தொப்பையை வளர்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு நரகத்தில் தனி கேபினே இருக்குது. சீக்கிரம் வந்து சேருங்க, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். பாய் மேனேஜர் சார். ஹலோ சேட்டே, 20 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா உனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணார். அதனால தான் நீ இந்த நிலைமையில் இருக்கிற. ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் எங்கள் அம்மா நகையிலே கையை வச்சிட்டல. சத்தியமாக நீ நல்லா இருக்க மாட்டேயா? அந்த நகையை நீயே உருக்கி சாப்பிட்டு லெட்ரு எழுதி வச்சிட்டேன். என் சாவுக்கு நீ தான் காரணம்னு. இதை உனக்கு ஒரு நாள் செத்துருவேன். உனக்கு ஜெயிலில் களி தாண்டி. சி போன வை. பூஜாவுக்கு ஃபோன் பண்ணி மனசில் இருந்தது சொல்லிடலாமா? ஆனால் அவள் ஏதாவது பேசினா ரிட்டன் என்ன பேசுறது தெரியலையே. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்டு போடலாமா? நல்ல ஐடியா. ஹலோ பூஜா, இந்த வாய்ஸ் ரெக்கார்டு நீ கேட்பேன் நான் நம்புகிறேன். பூஜா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூஜா. ஆனால் இதுவரைக்கும் கூட நான் சொன்னதே இல்லை. நீ அந்த பிரபு பையன் கூட சுற்றுனதை பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டேன் நான். அதனால் தான் என் மனசு அந்த லவ்வை நான் உங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லாமலே விட்டுட்டேன். இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. சத்தியமாக நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் பூஜா. நான் சாவு போகிறேன் பூஜா. நான் சாகும் போது கூட உன்னை நான் நினச்சிட்டு தான் சாவேன். கடைசியாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிடுறேன். நீ ஹாப்பியாக இரு. பாய், லவ் யூ, மிஸ் யூ. அம்மா, எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேம்மா. நான் உங்கள்கிட்ட என்னால் பேச முடியாதும்மா. உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் எப்படிம்மா போய் சாகுறது? என்னால் நல்ல பிள்ளையாக இருக்க முடியல. ஒரு நகையை கூட என்னால் மீட்டு தர முடியலம்மா. எனக்கு திறமே இல்லைம்மா. நான் ஒரு வேஸ்ட்டு. அத்தை ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நான் உனக்கே பிள்ளையாக பிறக்கணும்மா. சத்தியமாக ஒன்று சூப்பராக நான் பார்த்துக்கோங்க. நான் இதை எடுக்க போகிற இந்த முடிவுக்கு என்னை மன்னிச்சிருமா. எனக்கு வேறு வழி தெரில. ஏதோ பண்ணுதுமா, எனக்கு கண்ணெல்லாம் எட்டுதுமா. நான் உன்னை விட்டு போக போகிறேம்மா. மயக்கமாக வருதுமா. அம்மா, அப்பாவை நல்லா பார்த்துக்கோமா. மா மா மா
செத்துட்டோம்மா, சொர்க்கத்துக்கு வந்துட்டேண்ணா. நீ எப்படிடா சொர்க்கத்துக்கு வந்த? ஐயோ, நீனா ஏற்படுறீங்க? எங்கேயும் போலியா? சொர்க்கம் அங்கே ஃபுல்லு. நீ சாகவே இல்லை தெரியுமா? ஐயோ, என்னையா சொல்கிற? ஃபோன் எடுத்து பாரு தம்பி. பூஜா வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. அர்ஜுன், நீ என்ன லூஸ் ஆகுது? என்னோட அண்ணா உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. நீ உடனே எனக்கு கால் பண்ணு. மேனேஜர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. என்ன ஒரே நல்ல விஷயமா நடக்குது. சேட்டு ஃபோன் பண்ணுறான். ஹலோ சேட்டு. தம்பி, போலீஸ்கிட்ட போகாத. உன் அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணார். நகையை நீயே வச்சுக்கோ. உன்னால் எப்போ முடியுமோ காசை திருப்பி கொடு. எந்த பைத்தியக்கார வேலையும் செய்யாது. அம்மா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தம்பி, அது வெறும் தூக்க மாத்திரை தான், சாவு மாத்திரை கிடையாது. சரியா? சாகிறவன்ட்ட ஸ்வாலுன்னு சொன்னால் கேட்க மாட்டான். அதே இது சாவு வந்து சொன்னாதான் அவன் கேட்பான். இப்போ உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. சரியா? நடக்கிற வாழ்க்கையை வாழ்றதுக்கு பாரு. இனிமையாவது ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா வாழு. சரியா? Let me sing a goody story, pay attention, listen to me. Nana, English? Just listen, bro. Let me sing a goody story, pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. பலவித problems will come and go. கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. Together, man. Let me sing a goody story. Pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, Nanba, always be happy. Designer, problems will come and go. கொஞ்சம் chill பண்ணு மாப்பி. No tension, baby. Speed up on governor must take. Slow steady you must. Hey. Oh, anger always misery, baby. Friends are ninna powerful mappy. Haters are gonna hate but ignore calmly. Negativity around only way, baby. Focus on what you dream and don't worry, mappy. Positivity wanna lift pannum, baby. Life is very short, Nanba, always be happy. Very many problems will come and go. கொஞ்சம் chill பண்ணு இப்போ உனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. சரியா? Students, let me sing a goody story. Pay attention, listen to me. If you want, take it or else when attention, leave it, baby. Life is very short, Nanba, always be happy.
जीवन मापी. No tension, baby.